இயேசுவின் பெயராலே நான் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சவால்களை நாம் சந்திக்கிற சூழ்நிலையில தான் வாழ்றோம். என் வாழ்க்கையே போராட்டமா இருக்கு, எல்லாமே எதிரான சூழ்நிலையில தான் நான் இருக்கிறேன். என்னங்க பண்றது? விடிஞ்சா அடைஞ்சா சவால்கள் எங்களுக்கு முன்னாடி நின்றுட்டே இருக்குன்னு சொல்லுவீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் ஞாபகப்படுத்துறேன். இப்படித்தாங்க இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னாடி இரவும் பகலும் 40 நாள் கோலியாத் என்கிற ஒரு பெரிய மாவீரன், ஒரு பெரிய ராட்சசன் வந்து நின்று அவங்களுக்கு சவால் விட்டுட்டே இருந்தான். அவங்கள பார்த்து இஸ்ரவேல் ராஜா பயந்தாரு, இஸ்ரவேல் சேனை பயந்தது. ஆனால் அந்த சவாலை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் வச்சிருந்தார். உங்கள் வாழ்க்கையில நீங்க அந்த சவாலை சந்திக்க ஜெயிப்பதற்கு நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழி வச்சிருப்பார். எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவருடைய வசனத்தை உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு வழி வச்சிருந்தாரு. என்னன்னா, ஒரு சின்ன தாவீது, யாரும் எதிர்பார்க்காத ஒரு நபர். உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத விதத்துல, எதிர்பார்க்காத வழியில நீங்கள் அந்த சவாலை மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவார். அந்த சின்ன தாவீது வந்தாரு, கோலியாத்தை போய் எதிர்கொண்டாரு. கோலியாத்துடைய பார்வையில தாவீது ரொம்ப அற்பமா தான் தெரிஞ்சாரு. ஆனா ஒண்ணு கோலியாத்துக்கு தெரியாது, அந்த அற்பமாய் காணப்படுகிற மனுஷன் தான் அந்த கோலியாத்தவே அழிக்க போறான்ற விஷயம் அவனுக்கு தெரியல. அற்பமாய் காணப்படுகிற சில காரியம் ஜெபமனா நடந்துருமா, பைபிள படிச்சா நடந்துருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது ரொம்ப சாதாரணமான நிகழ்வு மாதிரி தான் தெரியும். ஆனா அது நிச்சயமாய் உங்கள் சவால்களை மேற்கொள்ளக்கூடிய பலனை கொடுக்கும், உங்களை ஜெயிக்க வைக்குங்க. கவலைப்படாதீங்க. கோலியாத் ஒரே ஒரு கல்லினாலே வீழ்த்தப்பட்டான். உங்களுடைய சவால்களை இயேசு என்கிற கல் அது மேற்கொள்ள வைக்கும். இயேசு என்கிற நாமம் உங்களை ஜெயிக்க வைக்கும்.